இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்று நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி கிருத்திகை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு தான் பார்க்க போறோம். இன்றும் நாளையும் கிருத்திகை நட்சத்திரம் அனுசரிக்கப்படுவதால் இந்த 2 தினங்களுமே ஆடி கிருத்திகை அனுசரிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு ஜூலை 29, 30 ஆகிய 2 நாட்களுமே கிருத்திகை நட்சத்திரம் உள்ளதால் எந்த நாளில் விரதம் கடைபிடிக்க வேண்டும், எந்த நாளை ஆடி கிருத்திகை நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பக்தர்களிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பக்தர்களுடைய குழப்பம் தீர்வதற்கு எந்த நாளில் ஆடி கிருத்திகை வருகிறது என்பதை இந்த தொகுப்பின் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமாங்க. முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விசேஷம் மற்றும் விரத நாட்களில் ஆடி கிருத்திகையும் ஒன்று. மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் 3 கார்த்திகைகள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அவை உத்தராயண காலத்தின் துவக்க மாதமான தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை, தட்சிணா காலத்தில் துவக்க மாதமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை. இவற்றில் ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்தும் முருகக் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம், பூஜை, வழிபாடுகள் நடைபெறும். இந்த நாளில் பலவிதமான காவடிகள் எடுத்தும் அலகு குத்தியும் முருகப்பெருமானை வழிபட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது என்பதால் ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால் குடம் ஏந்தி வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். ஆடி கிருத்திகையில் முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும். குறிப்பாக குழந்தை வரம், திருமண வரம் அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண தடை நீங்கும். செவ்வாய் தோஷம், வம்பு வழக்குகளில் சிக்கியவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆடி கிருத்திகைக்கு உரிய தலமான திருத்தணியில் இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை என காலண்டர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பழனி, திருச்செந்தூர் போன்ற மற்ற முருகன் திருத்தலங்களில் ஜூலை 30ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுவதாக உள்ளது. இதனால் 29, 30 எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட வேண்டும் என்ற குழப்பம் பக்தர்களிடம் ஏற்பட்டுள்ளது. ஜூலை 29 பகல் 2:41 மணிக்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் துவங்குகிறது. அதற்கு முன்பு வரை பரணி நட்சத்திரமே உள்ளது. ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:40 வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. பொதுவாக கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணியிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் என்பது நியதி. பரணியில் துவங்கி கார்த்திகை முடியும் வரைதான் விரதம் கடைபிடிப்பார்கள். அந்த வழக்கப்படி ஜூலை 29ஆம் தேதி காலையிலேயே விரதத்தை துவக்கி 30ஆம் தேதி மாலை நிறைவு செய்யலாம். அல்லது திருச்செந்தூர் கோயிலில் நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பவர்கள் ஜூலை 30ஆம் தேதி காலை விரதத்தை துவங்கி மாலை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய தகவல் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.